முருகேசனா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இப்போலாம் பழைய ஃபோன் வச்சுருக்கிறதும் பயமாக இருக்குது. அதுவும் பழைய ஃபோனை அப்டேட் பண்ணுறது அதை விட பயமாக இருக்குது. இல்லை புது ஃபோன் தான் வாங்கலாம்னா புது ஃபோன் அதை விட மோசமாக இருக்குது. இல்லை ஐஃபோன் தான் நல்லாயிருக்கும் ப்ரீமியமாக இருக்குங்கிறாங்க, ஆனால் அதுதான் அதை விட மோசமாக இருக்குது. மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயாவது க்ரீன் லைன் வரும்னா ஐஃபோன்ஸில் மொத்தமாக க்ரீன் டிஸ்பிளே ஆகுது. இல்லை க்ரீன் கலர் உங்களுக்கு பிடிக்காதுன்னா மஞ்சள் கலரில் வரும், வெள்ளை கலரில் வரும். இல்லை எந்த கலருமே உங்களுக்கு பிடிக்கலன்னா கலராக வெரைட்டியான கலர்லலாம் வரும். ஸோ அந்த இஷ்யூவை பற்றி தான் நம்ம இந்த வீட்டில் பேச போகிறோம். அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதுக்காண்டி காரணம் தான் என்ன, அதுக்கு பெர்மனெண்ட்டாக சொல்யூஷன் இருக்கா, இல்லை ஏதாவது ரிப்பேர் இருக்கா, அதை பார்த்தா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்க வாங்க வீட்டுக்குள்ள. இந்த ஒரு டிஸ்பிளே பாருங்களேன். இது நான் மொபைல் டெக்னீஷியனுங்கிறனால என் கையில் நிறைய கம்ப்ளைண்ட்டான டிஸ்பிளே இருக்குது. ஜஸ்ட் அதில் ஒரு எக்ஸாம்பிள் காணிக்கிறேன். இந்த டிஸ்பிளேயில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன சர்க்கியூட் இருக்கும். ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரில, இல்லைனா ஃபோட்டோ காணிக்கிறேன். இந்த சர்க்கியூட்ஸ் எல்லாமே நீங்கள் சின்ன வயசில் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்களா, பல்புக்கு ஒரு சர்க்கியூட் சொல்லுவாங்க, ரெசிஸ்டர் ஸ்விட்ச்னு. அதோட அட்வான்ஸ்டான மினியேச்சர் வெர்ஷன் வச்சுக்கோங்க. அதுதான் இந்த சர்க்கியூட். டிஸ்பிளேல எல்லாமே இந்த மாதிரியான சர்க்கியூட் இருக்கும். இந்த சர்க்கியூட் சரியாக ஒர்க் ஆனதான் டிஸ்பிளே சரியாக ஒர்க் ஆகும். இந்த சர்க்கியூட்டில் ஏதாவது ஒரு கனெக்ஷன் தப்பாகும் போது அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. சிக்னல் கனெக்ஷன் கட் ஆகும்போது அந்த ஐஃபோனில் மொத்தமாக க்ரீன் டிஸ்பிளே ஆகிறது, அந்த மாதிரி இஷ்யூஸ் வருது. இல்லைனா இந்த சாம்சங் இந்த மாதிரி கோடு வரதுனாலும் அதே மாதிரி தான் ஏதோ ஒரு லைனில் கட் ஆகிருக்கு. மோஸ்ட்லி இந்த இஷ்யூ, இந்த க்ரீன் லைன் இஷ்யூ இருக்கட்டும், இந்த ஃபுல்லாக டிஸ்பிளே பிளாங்க் ஆகிற இஷ்யூ இருக்கட்டும், ஓஎல்இடி டிஸ்பிளேல தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பழைய டிஸ்பிளேலாம் எல்சிடி டிஸ்பிளே, அதுக்கு இந்த இஷ்யூ கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரியான இஷ்யூ அதிகமாக வராது. மோஸ்ட்லி இந்த மாதிரியாக பிளாக் கலர் லைன் இல்லை பின்னாடி இருக்க பேக் லைட் போகிறது, இல்லை டிஸ்பிளே மொத்தமாக ஃப்ளிக்கர் ஆகி ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகி போகும். அதுக்கு மேலே எல்சிடி டிஸ்பிளே ரேட்டு கம்மி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அதை ரிப்பேருக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு செலவாகாது. ஆனால் ஓஎல்இடி டிஸ்பிளேங்கிறது லேட்டஸ்ட்டான டெக்னாலஜி, அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அதிகம். ஸோ உங்களுக்கு அதை ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ சர்க்கியூட்டில் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு கீழே போடாமல் பார்த்துக்கோங்க. ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆகும்போது, ஃபிசிக்கலாக அந்த இடத்துல ஒரு இடிக்கும் போது டிஸ்பிளே அங்கே கம்ப்ளைண்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதோட பேக்கில் சாவி இந்த மாதிரி விஷயங்களோட சேர்த்து ஃபோனை போடாதீங்க. இல்லை பேக்கெட்டில் கூட சாவி ரொம்ப குத்துற மாதிரி, டிஸ்பிளேயோட நுனியை குத்துற மாதிரி. எங்கே இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா தான் கனெக்ஷன்ஸ் இருக்கும். நான் இப்போ காணிச்ச ஃபோனும் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கீழே தான் கனெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த கனெக்ஷனில் எது இடி கிடச்சிச்சின்னா டிஸ்பிளேல க்ரீன் லைன் வரதுக்கு சான்ஸ் அதிகம். அதுக்கப்புறம் டஸ்ட்டு, வாட்டர். இப்போ என்ன தான் ஃபோன் IP68 இருந்தாலும் மேக்ஸிமம் வாட்டர்கிட்ட இருந்தும் டஸ்ட்டுக்கிட்ட இருந்தும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு டஸ்ட்டு போய் இந்த டிஸ்பிளேயோட கீழே இருக்கிற பகுதியில் நுழைஞ்சிருச்சு, ஏதாவது ஒரு இடத்துல குத்திடுச்சுன்னா, அந்த கேபிளை குத்திடுச்சுன்னா அந்த கேபிள் ஏதாவது ஒரு கனெக்ஷனை டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் வாட்டர் டேமேஜ் சொல்ல வேணாம், கரண்ட்டுக்கும் வாட்டருக்கும் ஆகாது. ஸோ ஷார்ட் சர்க்கியூட் ஆக்கி விட்டுரும், டிஸ்பிளே போயிடும். இந்த ஃபிசிக்கல் ரீசன்ஸை காரணம் காணிச்சதை நிறைய பேர் வாரண்டி அவாய்ட் பண்ணுறாங்க. அப்டேட்னாலே இருக்குது க்ரீன் லைன் வந்தது, ஆனால் நீங்கள் வாரண்டிக்கு சர்வீஸ் கொடுக்கும்போது கீழே வந்துருக்கு சார், அதனால் வந்துருச்சுன்னு காரணம் சொல்லி அனுப்புறதுக்காண்டி ரீசனே இதுதான். ஃபஸ்ட்டு சொன்ன 3 கூட நம்ம கண்ட்ரோல் கிடையாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் அடுத்து சொல்கிற விஷயங்களை எனக்கு தெரிஞ்சு உங்களால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். லோ குவாலிட்டியான ஆக்சசரிஸ், டூப்ளிகேட் சார்ஜர், டூப்ளிகேட் ஒயர், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். மேபி அதில் தப்பான வோல்டேஜ் வரனால கூட மதர் போர்டும் கம்ப்ளைண்ட் ஆகலாம், டிஸ்பிளேலையும் லைன் வரலாம். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட். இப்போ என்ன தான் புது அப்டேட் வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னாலும், இப்போ சாம்சங் One UI 8 வந்துச்சு. எனக்கு அப்டேட் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதில் ஏதாவது பக்கோ இஷ்யூவோ இருக்கலாம். பழைய மாடல்ஸில் ஏதாவது தேவையில்லாத வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த லைனை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெடிட்டு இல்லை ஃபேஸ்புக்கு இல்லை கூகுள்லேயே சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த லேட்டஸ்ட்டான அப்டேட்டில் எதுவும் இஷ்யூ இருக்கான்னு சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள். யாராவது ஆல்ரெடி அப்டேட் பண்ணி எதுவும் இஷ்யூ வந்துருதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்டேட் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த அப்டேட் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டு ஆனால் ரொம்ப முக்கியமான இஷ்யூ என்னென்னா ஹீட்டு தான். இப்போ ஃபோன் அப்டேட் பண்ணும்போது ரொம்ப ஹீட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த நிறைய அப்டேட் இஷ்யூ வருதுன்னு சொல்கிறது அப்டேட்னால வந்த இஷ்யூங்கிறத விட ஹீட்னால வந்த இஷ்யூவாக இருக்கும். ஃபோன் நிறைய பேர் சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை சார்ஜ் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட்டே ஆல்ரெடி நல்லா ஹீட் ஆகும்போது சார்ஜ் போடும்போது இன்னும் ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட் ஓவராலாக சேர்ந்து டிஸ்பிளே டேமேஜ் பண்ணலாம். இல்லை வெயிலில் நிறைய பேர் ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ரொம்ப திக்கான கேஸ் போடுவாங்க, சரியாக ஹீட்டு கடத்தாத்த மாதிரியே மொக்கையான கேஸ் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயும் க்ரீன் லைன் இஷ்யூ வரதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். அந்த ஹீட்டு தான் மெயின் விஷயம். ஹீட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபோனை அப்டேட் பண்ணுறப்போ எப்போவுமே காலையிலையோ ராத்திரியோ கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற டைம், மழை பெய்யும் போதோ அந்த டைமில் அப்டேட் பண்ணுங்கள். ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது அப்டேட் பண்ணாதீங்க. ஆட்டோ அப்டேட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. வெயிலில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஃபோன் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஹீட் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் கொஞ்ச நேரம் ஃபோனை ஆஃப் பண்ணி உள்ளே வச்சுருங்க, வெயிலில் வைக்காதீங்க. ஃபோனை சார்ஜ் போட்டுக்கிட்டு அப்டேட் பண்ணாதீங்க. ஃபோனை அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 50% சார்ஜ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக ஹீட்லேருந்து பாதுகாப்பாக வச்சிங்கனாலே இந்த விஷயம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, எனக்கு க்ரீன் லைன் வந்துடுச்சு, டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு,
அது சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக சரி பண்ண முடியும். டிஸ்பிளேயை சரி பண்ணுறதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கம்பெனிக்காரங்கிட்ட போய் கேளுங்க. ஏன்னா OnePlusல ஐஃபோனில் இந்த இஷ்யூ ரொம்ப ஜாஸ்தியாக போனனால கம்பெனிக்காரங்க வாரண்ட்டி ஈஸியாக க்ளைம் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு போய் ஸ்ட்ராங்காக கேளுங்க, எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, நான் இது என்னோடய மிஸ்டேக் கிடையாது, அப்டேட்னால வந்ததுன்னு கேட்டு பாருங்கள். உங்களுக்கு மோஸ்ட்லி வாரண்ட்டி கவர் பண்ணிடுவாங்க. அப்படி கவர் பண்ணலைன்னா உங்களுக்கு 2 விதத்தில் ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று, இந்த டிஸ்பிளேயில் இருக்குது பார்த்தீங்க கேபிள், இந்த கேபிள் ஏதாவது ஷார்ட் சர்க்கிட் ஆயிருக்குன்னா இந்த கேபிளை மட்டும் நம்ம ஃப்ளெக்ஸ் பாண்டிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக மாற்ற முடியும். இது அந்த கேபிளை தாண்டி டிஸ்பிளேக்குள்ளே போகிற கனெக்ஷன்ஸில் எதுவும் இஷ்யூ இருக்குன்னா அதனாலே க்ரீன்லைன், அதனால தான் மெயினாக க்ரீன்லைன் வரும். அதை ஒரு லேசர் மிஷினுங்கிற டிவைஸை வச்சு உங்களால் சரி பண்ண முடியும். நான் சும்மா லேசர் மிஷின் சொன்னேன் உங்களுக்கு புரியறதுக்காண்டி. ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மிஷின், அதோட அதை யூஸ் பண்ணுறதுக்கு டெக்னிக்கலாக நாலேஜ் உள்ள ஆளுங்க வேணும். ஸோ இல்லை ரிப்பேர் ஷாப்பில் அவைலபிளாக இருக்காது. ஆனால் அவைலபிளாக இருந்தால் மோஸ்ட் லைக்லி ஒரு 80 to 90% உங்களுக்கு அந்த இஷ்யூ சரி பண்ண முடியும். ஓகே, அதெல்லாம் சரி. ஏன் இந்த இஷ்யூ இப்போ ரொம்ப கூடிடுச்சு? இதுக்கு முன்னால் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மாதிரி க்ரீன் லைன் வருதுங்கிற ஒரு பிரச்சனையே பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏன் இப்போ மட்டும் அது ரொம்ப காமனாக இருக்குன்னா அதுக்கு ஒரு விதத்தில் நம்ம தான் காரணம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் சைடுக்கு வந்தோம்னா, OLED டிஸ்பிளே இதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லாமல் LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் வராது, அதுக்கு வேறு செட் ஆஃப் இஷ்யூஸ் இருக்கும். ஆனால் அது மோஸ்ட்லி ஃபோன் ரொம்ப நாள் பழசாகும் போதோ ஃபிசிக்கலாக ஏதாவது டேமேஜ் ஆகும் போதோ இஷ்யூஸ் வந்திருக்கு மோஸ்ட்லி. ஆனால் இதே OLED டிஸ்பிளே இப்போ அப்டேட்னாலே வருதுன்னா அந்த டிஸ்பிளேயோட டெக்னாலஜியே வேறு. ஸோ அதில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் காமனாக வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் தான் நம்ம. ஏன்னா OLED டிஸ்பிளே அந்த டெக்னாலஜியை சாம்சங் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக யூஸ் பண்ணுது. அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் ஆரம்பத்துலேருந்து யூஸ் பண்ணியிருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட ஐஃபோன் எக்ஸில் நம்ம 1 லட்ச ரூபா ஃபோன், 1 லட்ச ரூபா ஃபோனு செல்லமாக கூப்பிடுவோம்ல, அந்த ஃபோனில் தான் ஃபஸ்ட் டைமாக கொண்டு வந்திருக்கான் OLED டிஸ்பிளே. அதுலேருந்து நிறைய சைனீஸ் பிராண்ட் OnePlusலாம் இருக்கானே, OnePlus ஃபேமஸே ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸு பட்ஜெட்டில் மிட்ரேஞ்சில் கொண்டு வரது தானே OnePlusோட தாரக மந்திரமே. ஸோ OLED டெக்னாலஜி அவன் கொண்டு வந்தான். அது மாதிரியே நிறைய சைனீஸ் பிராண்ட் ஓப்போவாக இருக்கட்டும், விவோவாக இருக்கட்டும், எல்லாருமே கொண்டு வந்தாங்க. ஆனால் என்ன பிரச்சனை, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான டெக்னாலஜியை ரொம்பவே சீப்பான ரேட்டில் கொண்டு வரும்போது குவாலிட்டியும் அடி வாங்க தான் செய்யும். அது ஆப்வியஸ் தான். நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம், குவாலிட்டியை கன்சிடர் பண்ணாமல் ஸ்பெக்ஸை ரொம்ப கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 1 லட்ச ரூபா ஃபோனில் இருக்கிறது 50,000 ரூபா ஃபோன்லேயே கிடைக்குது, நான் 50,000 ஃபோனே வாங்குறேன்னு வாங்குவாங்க. ஆனால் அதை ஒரு 2 வருஷத்துலேருந்து ஒரு 4 வருஷம் யூஸ் பண்ணால் பரவாயில்ல. நிறைய பேர் 6 மாதத்துலலாம் அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என்னோடய பிரதர் இதே மாதிரியே தான் Realme 7 வச்சுருந்தாங்க. 6 மாதம் கழிச்சு Realme 8 புதுசு லான்ச் ஆயிடுச்சுன்னு Realme 8 வாங்கிட்டு Realme 7 என்கிட்ட கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம குடும்பத்தில் மெயினாக தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம குடும்பத்தில் யாராவது இந்த வேலையை பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சு, மக்கள் எல்லாம் ஸ்பெக்ஸை தான் பார்க்குறாங்க. ஸ்பெக்ஸ் நல்லா இருந்தால் போதும், மக்கள் வாங்கிடுவாங்கங்கிறனால சைனீஸ் பிராண்டு வருஷம் ஏதாவது சின்னதாக டிசைனை சேஞ்ச் பண்ணுறது, சின்னதாக ஏதாவது அப்கிரேடு கொடுக்குறது, இல்லை ஆப்பிள் ஏதாவது பண்ணாங்கன்னா அப்படியே அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறது. இப்போ நிறைய பேர் ஆண்ட்ராய்டுனால காப்பிங்கிறாங்க ஐஃபோனோடது. ஆனால் ஆக்சுவலாக சொல்ல போனால் அப்படி பண்ணும்போது தான் மக்கள் ஃபோன் அதிகமாக வாங்குறாங்க. ஆப்பிளில் கொடுக்குற ஒரு ஃபீச்சரை கம்மியான ரேட்டில் ஆண்ட்ராய்டில் கொடுக்கும்போது மக்கள் அதை வாங்குறாங்க. இப்போ கூட ஆப்பில் கேமரா கண்ட்ரோல் பட்டன் வந்திருக்கும். இப்போ பார்த்தா விவோவில் ஓப்போவில் கேமரா கண்ட்ரோல் பட்டன் கொடுத்துருக்கான். அதே மாதிரியே கொடுத்து வச்சுருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஆப்பிளில் கொடுத்ததோட பெட்டராக கொடுத்து வச்சுருக்கான். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஸ்பெக்ஸை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஃபோன்ஸ் இறக்கும் போது நீங்களும் அதை வாங்குறதுனால குவாலிட்டியில் கோட்டையை விட்டுட்டாங்க. அந்த குவாலிட்டியை கோட்டை விட்டது தான் இன்றைக்கி நமக்கு பிரச்சனையாக வந்து நிற்கிது. இந்த குட் நியூஸ் என்னென்னா, இப்போதைக்கு ட்ரெண்டு கொஞ்சம் மாறி இருக்குது. மக்கள் எல்லாருமே கொஞ்சம் அதிக நாள் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ சாம்சங்களோட 7 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் கொடுக்குறாங்க. அதனால் சாம்சங் சேல் கூடி இருக்குது. அதனால தான் அவன் திருப்பி அப்டேட் கொடுக்குறான். அதோட என்னையை பொறுத்த அளவுக்கு இனி ஃபியூச்சரில் லேப்டாப் மாதிரியே தான் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னா ஒரு 4 வருஷம் வந்து மினிமம் யூஸ் பண்ண நினச்சி தான் வாங்குறீங்க. அந்த மாதிரியே ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறது பெட்டர். அப்போனா தான் கம்பெனிஸ் குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன்னும் குவாலிட்டியான ஃபோன் கொடுத்தா தானே 4 வருஷம் நிற்கும். அப்படி 4 வருஷம் அந்த ஃபோன் நிற்கலைனாலும் நீங்கள் அடுத்த வருஷம் அந்த ஃபோனை வாங்க மாட்டீங்க. ஸோ கம்பெனி இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. டெக்னாலஜி ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அடுத்து கண்டிப்பாக புது டெக்னாலஜி வரதான் போகுது. ஆனால் உங்களுக்கு அது தேவை இருக்கான்னு பார்த்து வாங்க. ஃபோனை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி குவாலிட்டியான ஃபோனாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணணுங்கிற தலைவலி இருக்காது. அதுக்கு மேலே ஃபிசிக்கலாக ஏதாவது டேமேஜ் ஆனாலும் கம்பெனிக்காரன் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரான சர்வீஸ் கொடுக்க ஆரம்பிப்பான். ஸோ எனக்கு வந்து ஃபியூச்சரில் ட்ரெண்ட் அந்த மாதிரியாக இருந்தால் தான் இந்த இஷ்யூவுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லை இப்போயே நம்ம ஸ்பெக்ஸை பார்த்துக்கிட்டு புது ஃபோனை வாங்கி தள்ளிக்கிட்டே இருந்தோம்னா கம்பெனிக்கான அதே தான் ரிப்பீட் பண்ணுவோம். உங்களுக்கு குவாலிட்டியான ஃபோன் உங்கள் கை கிடைக்காது. எப்போ கம்ப்ளைண்ட் ஆகுன்னு பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இதை ஃபாலோ அப் பண்ணி ஏன் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்குறது வருத்து இல்லை உங்களுக்கு ஃபோனை ஏன் அப்கிரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத பற்றி நான் ஒரு தனியாக வீடியோ போடுறேன். வீடியோ அப்லோட் பண்ணி தான் மோஸ்ட் லைக்லி உங்களுக்கு ஃப்ரெண்டில் வரும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது இல்லைன்னா நான் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் பண்ணுற ஸ்கேம் இல்லை உருட்டு இல்லை லீகலாக பார்த்தோம்னா டெக்னிக்கலான மார்க்கெட்டிங்னால நம்ம ஏமாந்து போகிற விஷயங்களை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும்